இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மச்சான், குடும்பத்தோட வந்துருங்க. நீங்க வந்தாதான் ரொம்ப பெருமையா இருக்கும் எங்களுக்கு. என்னால வர முடியுமான்னு தெரியல. கண்டிப்பா சுகுணாவையும் சித்ரா அனுப்பி வைக்கிறேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மச்சான். சுகுணா உங்களுக்கு கட்டி கொடுத்ததுல இருந்து தான் ஊர்ல எங்க குடும்பத்தோட மதிப்பும் மரியாதையும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. மாயாண்டி பொண்ண பெரிய இடத்துல கட்டி கொடுத்துருக்காங்கடான்னு எல்லாரும் மூக்கு மேல விரல வச்சானுங்க. அதே மாதிரி என் வீட்டு ஃபங்க்ஷன்லயும் நீங்க வந்து நின்னீங்கனாலே போதும், எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. உங்களுக்கு எவ்வளவு வேலை இருக்குன்னு தெரியும். ஆனாலும் நீங்க வந்துருவீங்கன்ற நம்பிக்கையில தான் நாங்க அந்த தேதியில பத்திரிக்கை அடிச்சிருக்கோம். அவசியம் நீங்க வந்து குழந்தைங்களை ஆசீர்வாதம் பண்ணணும். சரிம்மா சரிம்மா, கண்டிப்பா வந்து கலந்துக்கிறேன். ரொம்ப நன்றி மச்சான். அப்ப நாங்க போயிட்டு வரோம். என்னென்ன அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? உட்காருங்க, சாப்பிட்டு போலாம். இல்லம்மா, இன்னும் 2-3 பேருக்கு பத்திரிகை வைக்க வேண்டிய வேலை இருக்கு. ஃபங்க்ஷனை நல்லபடியா முடிச்சிட்டு சாவகாசமா மச்சானோட ஒரு நாள் உட்கார்ந்து சாப்பிடுறோம். அதான் சொல்றாங்கல்ல, விடு, ஃபங்க்ஷன் வேலையை பார்க்கட்டும். சரிங்க மச்சான், அப்ப நாங்க போயிட்டு வரோம். சுகுணா, மறக்காம குடும்பத்தோட வந்துடணும். என்ன, முத நாளே வந்துடணும். சரி வரோம். சரி, எங்க வாங்க. பாத்தீங்களா, எங்க குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க மேல பாசமும் மரியாதையுமா இருக்காங்க. ஆனா நீங்க தான் அவங்க கிட்ட முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறீங்க. ஏய், ஆமாமா, இருக்கிற வேலைக்கு மத்தியில உன் குடும்பத்தாள்கிட்ட உட்காந்து வெட்டி கதை பேசதான் முக்கியம் பாரு. போடி, போய் வேலை பாரு. ஏமா, அப்பா தான் தாத்தா மாமா யாரையும் மதிக்கிறது இல்லல்ல, அப்புறம் அவர்கிட்ட போய் தேவையில்லாம அவங்கள பத்தி பேசிட்டு இருக்க? யாரடி சொன்னது அவர் மதிக்கலன்னு? உண்மையிலேயே அவருக்கு நேரம் இல்ல, அதனால தான் அவர் யார்கிட்டயும் முகம் கொடுத்து பேச மாட்டேங்கிறாரு. மத்தபடி அவருக்கு எல்லார் மேலயும் பாசம் இருக்கதான் செய்யுது. உன்னை அப்பா ஏமாத்தலமா, நீயே தான் உன்னை ஏமாத்திக்கிற. அப்பாவே நினைச்சாலும் உன்னெல்லாம் திருத்தவே முடியாது.